வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. விவோ பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ரக ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதோட பேர் வந்து விவோ Y200e 5G, அதாவது ஒரு 5G ஃபோன். இந்த ஃபோனை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது ரிவ்யூ மாதிரி எடுத்துக்காதீங்க, அதாவது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பார்த்துக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு குயிக் ப்ரிவ்யூ மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். இனி ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இந்த ப்ரீமியம் ஒய் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், டாப்பில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தந்துருக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுடுவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை தவிர இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஃபோன் கேஸ் தந்துருக்காங்க. அப்புறமா பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, யூசர் மானுவல், வாரண்டி கார்டு, இந்த மாதிரி வாரண்டி இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்த்து பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அப்புறமா சிம் எஜெக்டர் இருக்குது, பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். சிம் எஜெக்டர், டேட்டா கேபிள், அப்புறம் 44 வாட்டில் ஒரு ஃப்ளாஷ் சார்ஜர். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங் பார்ட்டு ஓவர். நண்பா, இனி உங்களுக்கு ஃபோனை காமிக்கிறேன். பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதாவது ஒய் சீரிஸ் என்னை பொறுத்த மட்டும் பார்க்குறதுக்கு இளமையாக இருக்கிறனால அப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பேக் சைடை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்தியாவில் முதல் முறையாக டூரபிள் ஈக்கோ ஃபைபர் லெதரில் பண்ணியிருக்காங்க. பேக் சைடை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இது ஹைலைட்டான விஷயம் அந்த ஃபோனை பொறுத்த மட்டும். அதாவது ப்ரீமியத்தின் உச்சக்கட்டம் சொல்லிக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸில் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. அது கூடவே டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது, ஸ்னாப் ட்ராகனோட 4th ஜென் ப்ராசஸர், 5000 mAh பேட்டரி, ஃப்ளாஷ் சார்ஜர் உங்களுக்கு 44 வாட்டில் வருது. இந்த மாதிரி ஹைலைட்டான விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஃபோனை பற்றி நம்ம இன்னும் ப்ரீஃபாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இனி நான் உங்களுக்கு ஃபோனை சுற்றி காமிக்கிறேன். நண்பா, ஃபோனை சுற்றி காமிக்கிறேன், கவனமாக பாருங்கள். ஒரு சைடு உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்குது. இன்னொரு சைடு வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன், வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது, அப்புறமா பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அப்புறம் டாப்பில் உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்குது. கீழ் சைடில் வந்துட்டிங்கன்னா, பாட்டமில் வந்துட்டிங்கன்னா சிம் போடுறதுக்கு ஸ்லாட் தந்துருக்குறாங்க. மைக் உங்களுக்கு கீழே இருக்குது, டைப் சி போர்ட் தந்திருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸ்பீக்கரும் உங்களுக்கு கீழே தான் இருக்குது, டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. இதுக்கப்புறமாட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதிவேகத்தில் இருக்குது. இன் டிஸ்பிளேயில் உங்களுக்கு தந்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், சாம்பிள் இங்கே பாருங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நண்பா, இந்த ஃபோனை பற்றி இன்னும் பல விஷயங்கள் ஆழமாக தெரிஞ்சுப்போம். இது 5G ஃபோனுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இதோட பேக் சைடை பாருங்கள். உங்களுக்கு கேமரா தாறுமாறாக பண்ணியிருக்கிறாங்க. பவர்ஃபுல்லான கேமரா. மெயின் கேமரா உங்களுக்கு 50 மெகாபிக்சலில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. தென் பொக்கேக்கு 2 மெகாபிக்சல் கேமரா, போர்ட்ரேட்டுக்கு 16, அப்புறமா செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. டூவல் வியூ இருக்குது, அதாவது வீடியோ எடுக்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா மூலிமா ஒரே டைமில் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். தென் பவர்ஃபுல் ப்ராசஸர் குவால்காம் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 4th Gen 2 ப்ராசஸர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக வந்து சேவ் பண்ணிக்கும். 4nm அட்வான்ஸ்டு சிப்செட்டு தான். 8 கோர் இருக்குது. தென் பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி உங்களுக்கு 5000 mAh தந்திருக்கிறாங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 44 வாட் சார்ஜர். இதுக்கப்புறமா ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB பிசிக்கலாக தந்திருக்கிறாங்க. இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 8 GB வரைக்கும். ரேம் 3.0, அதாவது எக்ஸ்டெண்டட் ரேம்னு சொல்லுவாங்க, விர்ச்சுவல் ரேம். அந்த கான்செப்ட்டில் உங்களுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னலாக 8 GB வந்து கிடைக்கும். டோட்டலாக 16 GB உங்களுக்கு கிடைக்கும். பிசிக்கலாக 8 தான் இருக்குது. அப்புறம் ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கஸ்டமைஸ்டு ரோம் தான், ஃபன் டச் OS 14. அப்புறமாட்டு ஸ்க்ரீனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெருசாக இருக்கும். 6.67 இன்ச்சில் 120 ஹெர்ட்ஸில் AMOLED பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. ரொம்ப பிரைட்டாக இருக்கும், தனித்துவமாக தெரியும் அந்த ஸ்க்ரீனு. அப்புறம் இந்த ஃபோனோட கலர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பேக் சைடை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 2 கலர் வேரியண்ட் இருக்குது, சாஃப்ரான் டிலைட்டும் பிளாக் டைமண்டும். உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்தது சாஃப்ரான் டிலைட்டு, அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது. இந்த மாதிரி 2 வேரியண்ட்டில் தந்திருக்காங்க. இது வந்து ரிவ்யூ மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபோனை பற்றி டெக்னாலஜி வைஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறமாட்டி இதை நான் செக் பண்ணி பார்க்குறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 30 நாளாவது ஆகும். அதுக்கப்புறம் தான் இதோட ரிசல்ட்டு என்னால் ஷேர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது வாங்கலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக அதிக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா
கண்டிப்பாக ஃபுல் வீடியோ உங்களுக்கு 30 நாள் அதிக டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக ரிசல்ட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவோட முடிவை பொறுத்து இருக்குது. ஸோ இனி கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள் நண்பா. இனி உங்களுக்கு கேமரா சாம்பிள் காமிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். ஒரு ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸில் இருக்கும்போது வேகமாக அதை நகர்த்தினதுக்கப்புறமா இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக துல்லியமாக அதை ஃபோக்கஸ் பண்ணுதுங்கிறத பாருங்கள். அந்த ஆப்ஜெக்டை உடனே ரெகக்னைஸ் பண்ணி அது கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுது. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்காரிதம் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. இதில் வந்துட்டு பாசிட்டிவான விஷயமே இதுதான். ஏன்னா திடீர்னு நம்ம ஃபோக்கஸை மாற்றும் போது அது கண்டுபிடிக்கிறதுக்கு அல்காரிதம் திணறும். ஆனால் இது திணறல. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த ஃபோனில் முதலே, அதாவது ரஃப்பான டெஸ்டிங்கில் வந்து எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இன்னும் ஆழமாக செக் பண்ணால் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இன்னொரு ஃபோட்டோ சாம்பிள் காமிக்கிறேன். இந்த ஜாக் ஃப்ரூட்டை பாருங்கள். இதுக்கப்புறமா இன்னொரு சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஜாக் ஃப்ரூட்டை மாற்றினதுக்கப்புறம் இதை பாருங்கள். இனி டெப்த்துக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளவரை பாருங்கள். இந்த ரோஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டெப்த் எந்த மாதிரி இருக்குங்கிறத. ரொம்ப ஆழமாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு, பிரச்சனை கிடையாது. இனி உங்களுக்கு ஒரு லாங் ரேஞ்ச் காமிக்கிறேன். இதெல்லாமே ரஃப்பாக எடுத்தது தான். இந்த லாங் ரேஞ்சை பாருங்கள், இதை பாருங்கள். இதுக்கப்புறமா இன்னொரு ஷாட் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதை பார்த்துக்கோங்க. தென் இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன், இதையும் பார்த்துக்கோங்க. இனி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட ஒரு செல்ஃபி காமிக்கிறேன். இதை பாருங்கள், எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கவராக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் போர்ட்ரேட்டுக்கு மாற்றுறேன். இது ஆழமாக செக் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்காக இப்போதைக்கு இந்த ஃபோனு லான்ச் ஆகிருக்கு. உங்களுக்காக இதோட ஸ்பெக்கை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ஃபோனு எந்த மாதிரி இருக்குது ஒரு சில விஷயங்கள் மேலோட்டமாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். இனி உங்களுக்கு போர்ட்ரேட்டு மாத்திரம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இன்னும் ரொம்ப ஆழமாக செக் பண்ணும்போது நிறைய குறைகள் நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். இனி இதோட டெஸ்டிங் ரிசல்ட் பார்க்கணுன்னா குறைந்தபட்சம் 15லேருந்து 30 நாள் ஆழமாக செக் பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ நிறைய விஷயங்கள் நிறைய குறைகள் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். வீடியோ, அதாவது ரிவ்யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்டு அந்த மாதிரிலாம் வர்றது வந்து ரிவ்யூ கிடையாது. ஸோ அது வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது. ரியலான ரிவ்யூங்கிறது அது வேறு மாதிரி கான்செப்ட்டு. அது நம்ம டிவைஸ்க்கு வந்து ஓவர்லோடு வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் நம்ம வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி அதோட டெஸ்ட் ரிசல்ட்டை பார்க்குறது தான் ஆக்சுவல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஒரு ரிவ்யூ வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த ஃபோனை பற்றி லைட்டாக மேலோட்டமாக நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.